என் அன்பு நண்பர்களே, தமிழக அரசின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சர்வேயர், உதவி சோதனையாளர், உதவி பயிற்சி அலுவலர் என மொத்தம் 861 பணியிடங்களுக்கான அறிவிப்பானது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் போன்ற விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அந்த வகையில் தற்பொழுது தமிழக அரசின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பணிகளுக்கு என்னென்ன கல்வி தகுதி, வயது வரம்பு உள்ளிட்ட விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உதவி சோதனை ஆய்வாளர், உதவி பயிற்சி அலுவலர், சுருக்கெழுத்து ஆங்கிலம், திட்ட உதவியாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர், வரைவாளர், விடுதி காப்பாளர், உடற்பயிற்சி அலுவலர், இளநிலை வரைவு தொழில்நுட்ப அலுவலர், இளநிலை தொழிலாளர், உதவி சிறப்பு பணியாளர், சர்வேயர், உதவி வேளாண்மை அலுவலர், மேற்பார்வையாளர், நெசவு தொழில்நுட்ப உதவியாளர். மொத்தம் 861 பணியிடங்களுக்கான அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்றாற்போல் ஐடிஐ டிப்ளமா முடித்து இருக்க வேண்டும். துறை சார்ந்த பிரிவில் தொழிற்கல்வி பட்டய பிரிவினை எடுத்து படித்திருப்பது அவசியம். எடுத்துக்காட்டாக நில ஆய்வாளர் பணிக்கு விரும்புபவர்கள் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா அல்லது ஐடிஐ படித்திருக்க வேண்டும். ஆய்வாளர் பணியை தவிர்த்து மற்ற அனைத்து பணிகளுக்கும் 18 வயதினை பூர்த்தியாகி இருக்க வேண்டும். மோட்டார் ஆய்வாளர் பணிக்கு மட்டும் 21 வயது அடைந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச வயது வரம்பானது 34 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. அலுவலர் மற்றும் உதவி அலுவலர் பணிக்கு அதிகபட்ச வயது வரம்பானது 32ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி பயிற்சி அலுவலர், சுருக்கெழுத்து ஆங்கிலம் உள்ளிட்ட பணிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 37ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகளும் உண்டு. தேவையான கல்வி தகுதியும் ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாளாக வருகின்ற 11/9/2024 கடைசி நாளாகும். 2 கட்டங்களாக தேர்வானது நடைபெறும். முதல் தாள் தேர்வு 9/11/2024 அன்றும், 2ஆம் கட்ட தேர்வானது 11/11 முதல் 14/11 வரை நடைபெறும் என்று தேர்வு அட்டவணையானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.